1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:34 வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நல்லா கவனிங்க, இது 2வது. தாவீது எப்பவுமே பைபிளை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கும் அபிஷேகத்துக்கும் முன்னடையாளமானவன், நிழலானவன். அழகா ஆண்டவர் தாவீதை பத்தி சொல்வாரு. தாவீது செய்கிற ஒவ்வொரு யுத்தமும் கர்த்தருடைய யுத்தம்னு சொல்வார். தாவீது வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ரிசம்பிளன்ஸாக இருக்கும். அவன் ஒரு ஆட்டை பத்தி பேசுறான். இப்போ இயேசு சொல்வார், காணாமல் போன ஒரு ஆட்டை பத்தி பேசுவார். அதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே நான் வந்தேன் அப்படின்னு சொல்வார். இப்போ தாவீது இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆட்டை ஒரு தடவை சிங்கமும் ஒரு தடவை கரடியும் பிடிச்சிட்டு போயிருச்சு. யாருடைய ஆட்டை? என் தகப்பனுடைய ஆட்டை. ஸோ பிதாவினுடையதான சபையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியோ அல்லது உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் கொடுத்ததான ஒரு ஆத்துமாவையோ சிங்கமும் கரடியும் பிடித்து கொண்டு போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது, இன்னைக்கு இருக்கக்கூடியது சபைகளிலே விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிற 2வது ஒரு ஸ்பிரிட் அல்லது 2வது மிருகம். நீங்கள் ஜெயிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த சிங்கத்தின் ஸ்பிரிட். சிங்கம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிசாசு அப்படிம்போம். சர்பம் என்பதும் பிசாசு. ஆனா அதுக்குள்ளேருந்து எது கிரியை செய்துன்னு பார்க்கணும். சர்பம் என்பது கள்ள உபதேசம்னு பார்க்கிறோம். அதே மாதிரி சிங்கமும் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி திரிகிற பிசாசா இருக்கு. ஆனா சிங்கத்துக்குள்ள இருந்து என்ன கிரியை செய்து, என்ன விதமான காரியம் கிரியை செய்து அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. நம்ம ஏன் இந்த வாயை பார்க்கறோம் தெரியுமா? பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை ஏன் நம்ம பார்க்கறோம் தெரியுமா? அதே 13:2 வாசிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வாய் எப்படி இருந்துச்சு? தாவீது எதன் வாய்க்கு தப்புவித்தார்? எதை தப்புவித்தார்? ஆட்டை தப்புவித்தார். ஆடு என்பது ஆத்துமாக்களுக்கு சமானமாக இருக்கிறது, விசுவாசிகளுக்கு இருக்கிறது. அப்போ சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தேன். சிங்கத்தின் வாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசும் வாய் அப்படின்னு இருக்கு. இந்த 2 காரியம் இன்னைக்கு கடைசி காலத்தில் மிக அதிகமாக இருக்கு. ஒன்று பெருமை, இன்னொன்று தூஷணம். முதல்ல பெருமைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சபை இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து அது கிருபையை தாண்டி பெருமைக்கு போகுது. கிருபைங்கிறத ஒரு உபதேசமா தான் வச்சிருக்காங்களே ஒழிய பெருமை தான் பிரதானமா இருக்குது. பெருமையான காரியங்களை பேசிட்டு கடைசியில ஒரு டேக் போடுற மாதிரி எல்லாம் கிருபை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா சொல்லும் போது பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா பெருமையானவைகள். இன்னைக்கு ஒரு சபை ஸ்தாபிக்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு விசுவாசி வளர்றது வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல பெருமை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. உள்ளுக்குள்ள இருந்து பெருமை இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இயேசு பரமேறி போனதுல இருந்து இன்னைய வரைக்கும் இந்த 2000 வருஷமா எத்தனையோ ஸ்தாபனங்கள் உருவாச்சு, எத்தனையோ விதமான சபைகள் உருவாச்சு, நிறைய காணாமல் போயிருச்சு. நம்ம ஆதி காலத்தில் பார்த்த சபைகளில் எத்தனையோ இன்னைக்கு இல்லை. நீங்க பாருங்க, எபேசு, சிமிர்னா எல்லாம் வாசிக்கிறோமே. சிமிர்னாவையும் பிலடெல்பியாவையும் கர்த்தர் சொல்வாரு குறையில்லாத சர்ச்சு புகழ்வாரு. இன்னைக்கு சிமிர்னாலையும் சபை இல்லை, பிலடெல்பியாலையும் சபை இல்லை, எல்லாம் போச்சு துருக்கியில இருந்து. அதனால நான் என்ன சொல்றேன், அதன் மேலே நமக்கு பெருமை கிடையாது. அந்த பேர் மேல ஒரு பெருமை கிடையாது. எங்க இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களான்றதான் பெருமை. இங்கே வருது, அடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் வந்த உடனே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்கிற அந்த எண்ணம் போயிட்டு அடுத்து உங்களுக்குள்ள எட்டி பார்க்குற அடுத்த பெருமை என்னன்னா, டேலண்ட், என்னுடைய திறமை கூட சொல்லுவாங்க, கர்த்தருடைய கிருபை. எது ஒண்ணுமே உங்களுக்குள்ள ஒண்ணு வருதுன்னா அது தேவ தயவுனால் நடக்குது, அவ்வளவுதான். இங்க அப்படியே அந்த பெருமை என்ன பண்ணிடும் தெரியுமா? இது ஒரு டேஞ்சரான விஷயம். கர்த்தர் எதிர்த்து நிற்கிற மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று பெருமை. பெருமையானவனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறாருன்னு இருக்க. இன்னைக்கு இந்த பெருமை அதிகமாயிட்டே இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிள்ளைகளுடைய படிப்பு மேல ஒரு பெருமை இருக்கு, அவங்க பார்க்குற வேலையில ஒரு பெருமை இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எவ்வளவு பணக்காரனா இருந்து சோதோம்ல இருக்கிறதை விட கானானுக்குள்ள ஏழையா இருந்தாலும் நல்லது. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, அந்த ஒரு படிப்புல ஒரு பெருமை இருக்கு. எது ஒண்ணுலுமே எந்த பெருமையும் நமக்கு கிடையாது. உச்சத்துல உட்கார வைக்கவும் தேவனால் முடியும். புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்கள் மத்தியில கர்த்தர் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்துல தான் தாவீது தப்பிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. எங்க போய் உட்கார வச்சாலும் அவர் ஒண்ணு மட்டும் மனசுல வச்சிருப்பாரு,
ஆண்டவரே இம்மட்டும் கொண்டு வர்றதுக்கு நானும் என் வீட்டாரும் ஏமாத்திரம். அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கும். அவர் சொல்லுவாரு, எங்கேயோ இருந்த என்ன இங்க கொண்டாந்து இருக்கிறார். மீகால்கிட்ட சொல்லுவார், ஆண்டவர் மீகா கிட்ட சொல்லுவாரு, ஆமா என்ன கர்த்தர் கொண்டாந்து இங்க உட்காந்துருக்காரு, இன்னும் செய்வேன். அந்த தாட் ஏறக்கூடாது. அதுதான் தாவீதுடைய பெரிய பிளஸ். எங்க போய் ராஜாவா இருக்கட்டும், பெலிஸ்தீனை ஜெயிக்கட்டும், அத்தனை பேரும் தாவீதுக்கு பயப்படட்டும். ஆனா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இந்த தாழ்மை இருந்துட்டே இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா, உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கிறாரா, நல்லா உங்களை செழிப்பாக்குறாரா, சோத்திரம் சொல்லுங்க. இங்க படிப்பு பெருமை, பணப்பெருமை, எந்த பெருமையும் கிடையாது. எப்போ சபைக்குள்ள காலை வச்சுட்டோமோ அத்தனை பேரும் ஒரே தேவனுக்கு பிள்ளைகள். இங்க எந்த விதமான ஏற்றம் அந்த பாகுபாடு எதுவுமே கிடையாது. படிச்சவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, எதுவுமே இங்க கிடையாது. யாக்கோபு புஸ்தகம் அப்படித்தான் சொல்லுது. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு உங்க பண பெருமைய, உங்க படிப்பு பெருமைய, உங்களுடைய ஆசீர்வாத பெருமையெல்லாம் இங்க காட்டாதீங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் 13ஆம் அதிகாரம் யோவான் சொல்லுது, பிதா தாமே நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தையும் கொடுத்துட்டாராம், எல்லா விதமான அதிகாரத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டாராம். அத்தனை அதிகாரத்தை வாங்கின இயேசுவே சிலுவையின் முடிவு பரியந்தம், அதாவது மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தி இருக்கிறாருன்னா, நீங்களும் நானும் ஒண்ணும் இல்லாத ஆளு கர்த்தருடைய கிருபையினால் வந்து நிக்கிறோம். இப்போ சொல்றேன், இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை மட்டும். என்னை விட படிச்சவங்க, என்னை விட நல்ல டேலண்ட் உள்ளவங்க, நல்லா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இங்க உட்காந்துருக்கீங்க. இங்க ஏன் என்ன நிக்க வச்சிருக்காருன்னா, கிருபையினாலே மட்டும் நிக்க வச்சிருக்கிறாரு. என்னைக்காவது நம்ம யார் தெரியுமா, நம்ம என்ன பிரசங்கம் தெரியுமான்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி ஒரு ஆளை காட்டுறேன் பாரும்பாரு. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். சில ஆட்களாம் ரொம்ப பெருமையா பேசி நான் என்னுடைய என்னது அப்படின்னாங்க, சொல்லி முடிச்சு அவ்வளவுதான். தயவு செய்து உங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடைய ஈவு. உங்களை விட டேலண்டான எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வேலை நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால் கர்த்தர் கொண்டு மேலே உட்கார வச்சிருக்கிறார். சும்மா கீழே இருக்கிறவனை போட்டு என்ன பண்ணக்கூடாது, அப்படியே நசுக்க கூடாது. கூடுமான வரைக்கும் எல்லோரிடத்திலும் அன்பாகவே இருங்கள், தாழ்மையா இருங்க. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே போவார், இன்னும் உயர்த்திக்கிட்டே போவார். அல்லேலூயா. ரெண்டாவது அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 17:34 திருப்பி வாசி. தாவீது சவுலை பார்த்து, உமது அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்க ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. இந்த சிங்கத்தினுடைய ஆவி நமக்கு தெரியும், பெருமையானவைகளை பேசும் வாய் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த கரடியின் வாய் என்ன? ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் பிடித்து கொண்டது, நான் அவைகளை அந்த ஆட்டை பிடித்து கொண்டது. அடுத்த வசனம், நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். கரடியின் வாய்க்கும் சிங்கத்தின் வாய்க்கும் தப்பு வச்சிருக்கிறார். அப்ப கரடியின் வாய் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாமிசம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. கரடியின் வாய் என்ன சாப்பிடும்? வெகு மாம்சம். இதை நீங்க உலக பிரகாரமாயும் எடுத்துக்கலாம், அல்லது ஆவிக்குரிய விதத்திலையும் எடுத்துக்கலாம். உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவமாக வேதம் சொல்லுது பெருந்திண்டி. மத்திய எழுதின சுவிசேஷம் 24, 37, 38 புசித்தும் குடித்தும்னு இருக்கும். அதுக்கு விளக்கமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அந்த புசித்தும் குடித்தும் அப்படிங்கிறதுக்கு 21ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 34வது வசன வாசிங்க. 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், அதான் புசித்து பெருந்திண்டியினாலும், வெறியினாலும், குடித்து லௌகிக கவலைகளினாலும், அதுதான் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். இதுக்கான விளக்கத்தை அங்க கொடுத்திருப்பாரு, லூக்கால கொடுத்திருப்பாரு. மத்திய 24, 37, 38க்கு லூக்கா 21 விளக்கம் கொடுத்திருப்பாரு. புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து. அப்போ இந்த புசித்து குடித்துங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் என்னன்னா, வெகு மாம்சத்தை சாப்பிடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். அது உலக பிரகாரமான பாவம் இருக்கும். ஸ்பிரிச்சுவலி யோசிச்சிங்கன்னா, கடைசி காலத்துல மனுஷர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, தூஷிக்கிறவர்களாயும் வெகு மாம்சத்தை ஜனங்களை பட்சிக்கிறவர்களாயும் காணப்படுவார்கள். நீங்க தீமோத்தேயுக்கு எழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில்
மனுஷர்கள் தற்பிரியராயும் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் ம், வீம்புக்காரராயும் ம். அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் என்னவோ தூஷிக்கிறவராயும். சிங்கத்தின் வாய்க்கு 2வது பார்ட், அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். கரடி நம்ம கத்திரிஸ்தமானால் அப்புறம் பார்க்கலாம். அந்த சிங்கத்தினுக்கு 2வது என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாசிச்ச வசனத்தில் சிங்கத்தின் வாய் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, வெளிப்படுத்தல் 13:5. 1 பெருமையானவைகளையும், 2 தூஷிக்கிறதும். 2வது இந்த கடைசி காலத்தில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம், விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற விஷயம், தூஷிக்கிற சுபாவம். அதாவது தூஷிக்கிறதுனா என்னங்க, நாங்கள் புறம் பேசுறது யூஸ்வலாக உங்களுக்குள்ள இருக்கு. சபையில் உட்காந்து புறம் பேசுறதுன்னு ஒன்று இருக்கு, விசுவாசி குடும்பத்தை பற்றி பேசுறது இருக்கு, ஊழியக்கார குடும்பத்தை பற்றி பேசுறது, அது எல்லா காலத்திலையும் இருக்கு. அது சரின்னு சொல்லல, தப்பு. சபைக்கு வருது நம்ம எதுக்கு வரோம்னா, இன்னொரு குடும்பத்தை பற்றி பேசவோ இன்னொரு ஆளை பற்றி பேசவோ வரல. இங்கே வந்தது கர்த்தரை ஆராதிக்கிறது, அதோட நிறுத்திடணும். ஆனால் இப்போ கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்வேர்டுன்னு ஒன்று இருக்கு. அது ஃபேஸ்புக்கில் ஃபார்வர்ட் பண்ணுறீங்களோ, அல்லது வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறீங்களோ, அல்லது யூடியூப்பில் ஷேர் பண்ணுறீங்களோ, இந்த தூஷிக்கிறது இப்போ நிறைய ஆகிட்டே வருது. தூஷிக்கிறது இது கடைசி காலத்தில் இருக்கிற பாவம்னு 2 தீமோத்தேயு 3 அவர் சொல்றார், 1:2. இப்போ சபைகளை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து நிறைய தூஷிக்கிறது வந்துகிட்டே இருக்கு. இதை ஒரு வேலையாக இந்த ஆவி உடையவர்கள், தூஷிக்கிறதுக்கெல்லாம் அந்த ஆவி வேணும், பிசாசின் ஆவி வேணும், இருந்தால் தான் செய்ய முடியும். சிலர் இதை என்ன சொல்றாங்கன்னா, கண்டித்து உணர்த்துதல்ங்கிறாங்க. கண்டித்து உணர்த்துதல் வேறு, தூஷிக்கிறது வேற. கண்டித்து உணர்த்துனா என்ன? இப்போ ஒரு ஆள் தப்பு பண்றாரா, அவரை கூப்பிட்டு, பா நீ இந்த மாதிரி பண்ற, பவுல் சொல்றாரு, நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவன் தப்பு பண்றானா அவனை கூப்பிட்டு சொல்லு, கேட்கலையா 2-3 பேரை கூப்பிட்டு சொல்லு, போய் சொல்லு, அப்படியும் கேட்கலையா அவனை அப்படியே ஆண்டவர்ட்ட ஒப்படைச்சிருன்ட்டார். இவ்வளவுதான் அதோடைய ஃபார்முலா. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆரம்பிக்கும் போது தூஷிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரியல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க தப்பு பண்றாங்க, என் இருதயம் பொறுக்கல, இவங்களை எப்படியாவது ஜனங்களை இங்கிருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஊழியக்காரங்களை பத்தி கொஞ்சம் போடுறாங்க. இது ஆரம்பத்தில் அவங்களுக்கு நல்லது மாதிரி தெரியுது. கிதியோன் ஏபோத்தை உண்டாக்கினா அது பின்னாட்களில் கன்னியாய் மாறியதுன்ற மாதிரி இவங்க பின்னாட்களை என்னன்றாங்கன்னா, இதை ஒரு ஊழியமா செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் திட்டுறதே வேலை, தூஷிக்கிறதே வேலை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, தூஷிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாட்டி தேடுறாங்க ஊழியக்காரனை பத்தி. அப்படியே ஏதாவது கிடைக்குமா, எந்த ஊழியக்காரன் கிடைப்பானா, அவனை ஏன்னு சொன்னா இன்னொரு அது அவங்க அப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம்னா வேற யாருமே இல்லை, விசுவாசிகள் நீங்கள் மட்டுமே காரணம். ஏங்க எங்களை சொல்றீங்க, நாங்க என்ன பண்ணோம்? நீங்க அதை பார்க்குறீங்கல்ல, அதனால தான் அவன் போடுறான். நீங்க நல்ல ப்ரோக்ராமை போட்டால் பார்க்கவே மாட்டீங்க தெரியுமா? நீங்க ஒரு நல்ல செய்தியை, ஆவிக்குரிய செய்தியை போடுங்க, 500 பேர் பார்ப்பீங்க, இல்லை ஒரு 1000 பேர் பார்ப்பீங்க. ஆவிக்குரிய 7 வழிகள் போடுங்க, 1000 பேர் தான் பார்த்துருப்பான். பரலோகத்துக்கு செல்வது எப்படி, 2000 பேர் பார்த்துருப்பான். மகிமையின் மேல் மகிமை 750 பேர் பார்த்துருப்பான். இப்படி போடுங்க, அந்த ஊழியக்காரர் குடும்பத்தில் நடந்தது என்ன? அவரை காணவில்லை, 7000 பேர் பார்க்குறான். அந்த ஊழியக்காரர் என்னன்னா உனக்கு என்ன? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பேரு குப்பை. அந்த குப்பையை நீங்க மைண்ட்ல ஏத்திட்டு என்ன செய்ய போறீங்க? ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க நீங்கள் தயாராக இல்லை. இந்த மாதிரி ஏதாவது வந்தாதான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நோவாவுடைய நிர்வாணம் அவருடையதான கூடாரத்தில் அவர் நிர்வாணமாய் தான் படுத்திருந்தார். படுத்ததுக்கு காரணம் திராட்சரசம் குடிச்ச மது வெறி. அது நோவாவுக்கும் தேவனுக்கும் உள்ளது. அவர் கூடாரத்துக்குள்ள போய் ஒருத்தன் பார்த்தான்ல, அது முதல் தப்பு. 2வது, அதை கொண்டு போய் 2 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணான்ல, அவன் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணவன். ஃபார்வர்ட் பண்ணான்ல, அது 2வது தப்பு. நோவா எந்திரிச்ச உடனே ஃபார்வர்ட் பண்ணவன சபிச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணாம டெலீட் பண்ணால அந்த மெசேஜ் 2 பேர். சிச்சி இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம்டா, டெலீட் பண்றான்ட்டு போயிட்டு துணி போட்டு 3 நாள்ல அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. இவ்வளவே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ற மெசேஜுக்கும் டெலீட் பண்ற மெசேஜுக்கும் கிடைக்கிற கிரெடிட்ஸ். ஒருத்தனுடையதான பாவத்தையோ ஒருத்தனை பத்தி தூஷிக்கிறதையோ அது விசுவாசியோ, நான் வெறும் ஊழியக்காரன் சொல்லல, சக விசுவாசியோ செய்யும் போது வெரி கேர்ஃபுல். சபைக்குள்ள ஏதோ ஒரு விசுவாசியோட பையனோ பொண்ணோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுவீங்களா இல்ல அதை எடுத்துக்கிட்டு சபை முழுக்க பரப்புவீங்களா? சபையில ஒரு தப்பு நடக்குது, யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் ஏதோ நடந்துச்சு, ஒரு தப்பு செய்யாதவங்க யாரும் இல்லை, அதான் திருப்பி சொல்லுவேன், தப்பு செய்யாதவங்க யாரும் இல்லை, ஏதோ நடந்துருச்சு, இமிடியேட் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்காக உன் இருதயம் பரிதவிக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் இருதயம்.
அதை தூஷிக்கிற தோணம் வருதுன்னா அது பிசாசின் இருதயம். இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதை கேவலப்படுத்தணும்னு நினைச்சினா அது பிசாசின் இருதயம். இல்ல, ஐயோ ஆண்டவரே இவங்களை காப்பாத்துங்க, அந்த சகோதரி உடஞ்சிடுவாங்களே, அந்த சகோதரன் உடஞ்சிடுவாரு, அந்த குடும்ப சபைக்கு வராம போயிடுமே, அப்பா அவங்களை நீ போட்டு முழங்கால் போட்டினா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன், அந்த குறிப்பிட்ட குடும்பம் கூட பார்க்காது. ஆனா பரலோகம் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவனுக்கு இவ்வளவு நல்ல இருதயம் இருக்குன்னு கர்த்தர் உன் குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுகிட்ட ஒன்னே ஒன்று கத்துக்குங்க, நான் முடிச்சிடறேன். தன்னை ஒருத்த மறுதளிச்சிட்டான், ஒரு தடவைக்கு 3 தடவை மறுதளிச்சுட்டு அடுத்து அவனை வர சொல்றாரு. அவன் வரான் பார்க்க அவரை. நீங்க போய் பாருங்க, ஒரு தடவை கூட ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்க மாட்டார். ஒரு தடவை கூட கேட்க மாட்டார். மறைமுகமாகவும் கேட்க மாட்டார், நேரடியாகவும் கேட்க மாட்டார். அவங்ககிட்ட கேட்பாரு, என் ஆடுகளை. எவ்வளவு பெரிய பொறுப்புக்கு திருப்பி கொடுக்குறாரு பாருங்க. அவன் நம்மளா தான் என்ன பண்ணுவோம், மறைமுகமாவது ஒரு குத்து குத்திடுவான் இல்லையா? மறைமுகமா என்ன செஞ்சிருவான், குத்திடுவான். ஒரு பையன் தப்பு செய்யறான்னா அவன் ஏன் பையன் தப்பு செய்யறான்னு தான் பார்க்கணும், அவன் திருந்தணும் தான் நினைக்கணும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப பிள்ளை பையன் ஒருத்தன் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு தப்பு பண்ணிவிட்டான். ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு என்ன சொன்னாரு, அந்த பையன் தப்பு பண்றான், அவனை இது பண்ணுங்க, அந்த பையனை அப்படி பண்ணுங்க என்ன சொன்னார். நான் சொன்னேன், அந்த வயசுல அவன் அந்த தப்பை தான் செய்வான். யார் செய்யல, அவனை திருப்பி உருவாக்கணுமா இல்ல அவனை கொல்லணுமா? நான் சொல்லுவேன், இன்னைக்கு அவன் திருமணமாகி பிள்ளைகளோட நல்ல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு மட்டும் அவனை கொண்டு இருந்தோம்னா அவன் ஆண்டவரோட தூரம் போயிருப்பான். கிறிஸ்தவம் என்பது விழுந்தவனை கல்லெறிந்து கொள்ளுவதல்ல, விழுந்தவனை எழுந்து நிற்க பண்ணுவது. அதான் கிறிஸ்தவம். சபைக்குள்ள ஒருத்தர் கூட தூஷிக்கிறவளா இருக்கக்கூடாது. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட பேசாதீங்க. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட பேசுறீங்கன்னா நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க. பைபிள் அதான் சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். தூஷிக்கிறது பிசாசின் சுபாவம், அதை மன்னித்து மறப்பது கிறிஸ்துவின் சுபாவம். நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். இல்லைன்னா அந்த சிங்கத்தினுடையதான ஆவி, அந்த கரடி, அந்த சிங்கம் உங்களை ஜெயிச்சிரும். காட்டு மிருகம் என்ன செஞ்சிடும், ஜெயிச்சிரும். ஒருவேளை இது வரைக்கும் யாரையாவது அப்படி பேசியிருந்தீங்கன்னா, யாரை பத்தியாவது பேசி அவங்க இருதயத்தை புண்படுத்தி இருந்தீங்கன்னா தைரியமா போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அந்த மன்னிப்பு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாத்திரும். இல்ல அவங்க செஞ்சது அப்படித்தான், எனக்கு தெரியும், அவங்க உண்மைதான் செஞ்சாங்க. ஆமா, அவங்க உண்மைதான் செஞ்சாங்க. ஆனா அதை பேசுற அதிகாரத்தை உங்ககிட்ட யாரும் கொடுக்கல. அவங்கள பத்தி பேசுற அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கும் கொடுக்கல. உங்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்பது இன்னொருத்தருக்காக ஜெபிக்கிற அதிகாரம் மட்டும்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். மேந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? இந்த காட்டு மிருகங்களை ஜெயிக்கிறது தான் கர்த்தருடையதான திட்டம். ஆரம்பத்திலிருந்து அந்த மிருகம் முதலாம் ஆதாமை ஜெயிச்சிருச்சு. அதனாலதான் ஆண்டவர் முதல்ல காட்டு மிருகத்தை ஜெயிச்சுட்டு ஊருக்குள்ள வருவார். உங்களுக்கும் எனக்கும் அதே பொறுப்பு இருக்கு. நம்மளை சுத்திலும் நிறைய காட்டு மிருகங்களுடைய ஆவிகள் சுத்திக்கிட்டு இருக்கு. சர்பத்தின் சுபாவம் உடையவர் இருப்பாங்க, சிங்கத்தின் சுபாவம் உடையவர் இருப்பாங்க, கரடியின் சுபாவம் உடையவங்க இருப்பாங்க, நரிகளும் குழி நரிகள் சுபாவம் உள்ளவங்க இருப்பாங்க. வசனம் சொல்லுது உன்னத பாட்டுல, தோட்டத்து காய்கள் பிஞ்சும் பழமா இருக்கிறது, நரிகளையும் குழி நரிகளையும் பிடிங்கள். அப்படி ஒன்று இருக்கு. ஓநாய்கள் இருக்கு, பைபிள்ல இருக்கு. இன்னும் இத்தனை மிருகம் இருக்கு. கடைசியா பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் இருக்கு, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கு. இத்தனை மிருகங்களை வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம இந்த 2 மிருகங்களை தான் பார்க்கிறோம். இந்த சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. சர்பத்தினுடையதான உபதேசங்கள் வீட்டுக்குள்ளே வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. 2வது, பெருமையானவைகளையும் தூஷிக்கிற வாய் நமக்கு வேண்டாம். தாழ்மையானதும் அடுத்தவரை ஆசீர்வதிக்கிற வாய் இருந்தா போதும். தாழ்மையா பேசுங்க. யாரை பத்தியும் தேவையில்லாததை பேசவே பேசாதீங்க. நீ என்ன இன்னைக்கு விதைக்கிறையோ நாளைக்கு அது உனக்கு விதையும், முளைக்கும். ஒப்பு கொடுப்போமா? சபை கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 5:2, மகா செழிப்பான மேட்டிலே எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அந்த மாதிரி நம்முடைய சபை நல்ல மேட்டில் இருக்கிற சபையா, அநேகருக்கு முன்மாதிரி சபையா, அநேகர் வந்து பார்த்து இந்த ஐக்கியம், இந்த அன்பு, இந்த சமாதானம், இந்த சந்தோஷம் எங்கேயுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேட்டில் இருக்கிற சபையா மாறிடணும். வந்துட்டு ஒருத்தன் பின்மாற்றம் அடையக்கூடாது. அங்க இருக்கிற விசுவாசிங்கெல்லாம் ரொம்ப மோசம், அடுத்தவங்களை பத்தி பேசுறாங்க, எங்க குடும்பத்தை பத்தி பேசுனாங்கன்னு போயிடவே கூடாது. அது நீங்க இடரல் உண்டாக்குறது. கர்த்தர் சொல்றாரு, இடரல் உண்டாக்குறவனுக்கு எந்திர கல்லு.
ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நல்ல தகப்பனே, எங்கள் சபை உமக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் சபை உமக்கு முன்பாக கற்புள்ள கன்னிகையாக, கரை திரையற்ற மனவாட்டி சபையாக, தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட சபையாக, சத்தியத்துக்கு ஆதாரம் தூணுமான சபையாக நிற்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் எங்கள் சபை விசுவாசிகள் அத்தனை பேரும் பவுல் சொல்லுகிறது போல ஆண்டவரே, உங்களை நாங்கள் மாதிரிகளாய் வைத்து போகிறோம் என்று சொல்லபடி இந்த பட்டணத்துக்கே எங்கள் விசுவாசிகள் மாதிரிகளாக இருக்கட்டும். மாதிரிகளாக எங்கள் விசுவாசிகளை பார்க்கிறவர்கள், இது இந்த சபையின் விசுவாசி, கர்த்தருடைய சுபாவம் வெளிப்படுதுன்னு சொல்ற அளவுக்கு மாதிரிகளாக மாறட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.